இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. இந்தியாவில் 50%க்கும் மேலே இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்க சம்பாதிக்கிறதுல 20%-ஐ அனாவசியமான பொருட்களை வாங்குகிற இம்பல்சிவ் ஷாப்பிங்கில் மட்டும் செலவு பண்ணுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. இது நம்ம ஊரில் மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை. ஈவன் யூஎஸில் கூட ஒரு ஆவரேஜ் அமெரிக்கன் யங்ஸ்டர்கிட்ட $6,000 கிரெடிட் கார்டில் டெப்ட் இருக்கான். ஸோ இந்த மாதிரி உலகம் பூராமே இன்றைக்கி இந்த ஒரு இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் மாத கடைசியில் என்கிட்ட பணமே இருக்க மாட்டேங்குது, என் பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு ஆளாக நீங்களும் இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ரைட் ஃபார் யூ. இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எஃபெக்டிவான ஒரு 5 சொல்யூஷன்ஸையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பக்கிள் அப், இட்ஸ் டைம் டு raise our standards. ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி வீடியோவில் நாம் பேச போகிற டாபிக் ஓவர் ஸ்பெண்டிங். இந்த ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஏதோ எதேர்ச்சியாக காலப்போக்கில் மாறின ஒரு விஷயமோ இல்லை நடக்கிற ஒரு விஷயமோ கிடையாதுங்க. இது பேரலாக 2 இண்டஸ்ட்ரியோட க்ரோத், அதாவது ஒரு பக்கம் பல $multi-billion இண்டஸ்ட்ரீஸ் நம்மளோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக அவங்களுடைய மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு எந்த கலரில் ஒரு விஷயத்தை பார்த்தா அட்ராக்ட் ஆகும், அதை எந்த டிசைனில் பார்த்தா அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்ச மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸை அவங்க கூட வச்சுக்கிட்டு நம்மளோட கவனத்தை திசை திருப்பி நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண சோப்பு, ஷாம்பு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலேருந்து மிகப்பெரிய பொருட்கள், நம்ம வாங்குகிற காரு, டிவி, இப்படி எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் ஐடி இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் க்ரோத், குளோபலைசேஷன், இப்படி பல விஷயங்கள்னால மக்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை இந்த மாதிரி $multi-billion இண்டஸ்ட்ரீஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டிங் டீமை வச்சு நம்மளை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன தான் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் டீமெல்லாம் வச்சு உங்கள் டோர் ஸ்டெப்லேயே எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியாகவும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நம்ம இவ்வளோ ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுற ஆளுங்கள்லாம் இல்லைங்க. நம்ம எப்போ ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பித்தோன்னா அது இந்த 2 விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான். அதில் முதல் விஷயம், நம்மளுடைய ஷாப்பிங் ஆர் ஸ்பெண்டிங்கை எமோஷன்ஸோட எப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போலேருந்து தான் நம்மளும் ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பித்தோம். ரெண்டாவது, நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படிங்கிறது அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே வந்துடுது. ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப பழசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸும் நமக்கு கொடுத்துட்றாங்க. 30 வருஷம் வந்துட்டு இருந்த டிவி, 10 வருஷம் வந்துட்டு இருந்த ஃபோன் எல்லாமே இப்போ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸோடு வந்தாலும் எதுவுமே ஒரு 3-4 வருஷத்தை தாண்டதில்லை. அதுக்கு மேலே நம்மளே அதை பத்திரமா வச்சுருந்தாலும் இது ரொம்ப பழசு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுது. ஸோ இந்த 2 விஷயம் நம்ம ஊரில் பூமாக ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம இவ்வளோ ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆல் செட் அண்ட் டன், இந்த ஓவர் ஸ்பெண்டிங் அப்படிங்கிற விஷயம் ஒரு மிடில் கிளாஸை ஹை கிளாஸ்ன்னு நம்ப வச்சு பல தேவையில்லாத பொருட்களை வாங்கி கடைசியில் நம்மளை லோ கிளாஸ் ஆக்கிடுங்க. அதனால் நீங்களும் இந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த 5 எஃபெக்டிவான விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஒர்க் அவுட். இப்போ ஒன்று என்னென்னு பார்ப்போம் வாங்க. முதல் விஷயம், ஸ்டிக் டு த பட்ஜெட். உங்களோட இன்கம் எவ்வளோவா இருந்தாலும் அதை நீங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணுங்க. இதை என்ன ப்ரப்போர்ஷனில் பிரிக்கணும்னா, உங்களோட இன்கமில் 10%, இந்த 10%-ஐ நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிடணும். நீங்கள் லேண்ட்லேயோ, கோல்டுலேயோ, எஸ்ஐபிலையோ, எல்ஐசிலையோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ, பட் ஆனால் உங்களோட இன்கமில் 10%ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சேவிங்ஸ்க்கு மட்டும்தான். அடுத்த 70%, இந்த 70%ல் தான் நம்மளோட நீட்ஸ், அதாவது நம்ம ஒரு வீட்டை ரன் பண்ணுறதுக்கு அடிப்படையாக தேவைப்படும்ல, வீட்டு வாடகை, பால், கிராசரிஸ், இது எல்லாமே இந்த 70%க்குள்ளார உங்களுடைய வீட்டு தேவைகள் எல்லாமே அடங்குற மாதிரி தான் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலே நீங்கள் வச்சுக்கணும். மீதி இருக்கிற 20%, இந்த 20% தான் உங்களோட வாண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஆசைகள். நீங்களாம் வந்து ஒரு சில விஷயம்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, ட்ராவல் பண்ணணும், இல்லை இந்த பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு, அது வீட்டுக்கு தேவைப்படாது. பட் ஆனால் உங்களுக்குன்னு இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையுமே இந்த 20%க்குள்ளே தான் நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கணும். இப்படி உங்களோட இன்கம் வந்து நீங்கள் செக்ரிகேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு வைக்கிறப்போ நீங்கள் நம்மளுக்கு ஷாப்பிங்க்குன்னு இருக்கிற பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் அந்த பட்ஜெட்குள்ளே நீங்கள் ஸ்டிக் ஆகி ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், ஸ்டிக் டு த பட்ஜெட்.
ரெண்டாவது மேட்ரு 30 டேஸ் ரூல். ஆக்சுவலாக இது ஒரு ரூல், இது ஒரு டெக்னிக் ட்ரிக்னே தெரியாமல் நான் இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஏதோ ஒரு பொருளை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அதை நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுப்பேன். அந்த பொருளை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பேன், அதோட ரிவ்யூஸ்லாம் படிச்சுட்டே இருப்பேன். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு அதை பார்த்தே போர் அடிச்சு போய் நான் வாங்காமல் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பொருட்களை நான் பார்த்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வாங்காமல் நான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு ரூல் இருக்கா, இப்படி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற பொருளை இம்பல்சிவாக வாங்காமல் ஒரு 30 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். 30 டேஸ் வெயிட் பண்ணி அந்த பொருளை பற்றி பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. 30 நாளைக்கு அப்புறமும் உங்களுக்கு முதல் நாள் இருந்த அதே ஒரு ரஷ் உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் இம்பல்சிவாக வாங்கணும்னு நினைக்காம ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்போ வாங்கணும்னு தோணுன விஷயம் பின்னாடி இல்லை இப்போ இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு கூட தோணலாம். ஸோ இந்த ரூல் இம்பல்சிவ் பையிங் பண்ணுறதை பெரிய லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். மூணாவது விஷயம் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட ரெக்கார்டிங் எங்கேயாவது வரும், கண்டிப்பாக அதை பாருங்கள். நீங்கள் டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஃபோன் அடிக்ஷன், பான் அடிக்ஷன், எந்த விதமான ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷாப்பிங் அடிக்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பொருளை நினச்ச உடனே வாங்காமல் அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் டைம் கழித்து நீங்கள் வாங்குறப்போ அந்த பொருளோட அருமையும் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்குறது அப்படிங்கிறதும் பெரிய அளவில் கண்ட்ரோல் ஆகும். அது காரு, வீடு மாதிரி பெரிய பொருட்களுக்கு இது செட் ஆகாது. பட் ஆனால் மற்ற எல்லா சின்ன பொருட்களையுமே நீங்கள் அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சு வாங்குங்க. இந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சராக கூட இருக்கலாங்க. ஸோ ட்ரை திஸ். நாலாவது மேட்ரு, டோன்ட் டூ எமோஷ்னல் ஸ்பெண்டிங். நம்ம இவ்வளோ சம்பாரித்து இந்த பொருளை கூட நமக்காக நம்ம வாங்கிக்க முடியாதா இப்படின்னு ஏதோ ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்குள்ளாரே க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையே இல்லாத பொருட்களை நம்மளோட சொசைட்டி வச்சுருக்கு, நம்மளோட பியர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பயங்கரமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த பொருள்லாம் இல்லைன்னா நம்ம இவ்வளோ சம்பாரித்து நம்மளுக்கு இது கூட நம்மளால் வாங்கிக்க முடியாதான்னு நம்மளுக்கு அதை தேவைன்னு நம்ப வச்சு நம்மளை அதை வாங்க வச்சுருவாங்க. இந்த விஷயம்தான் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு, நம்ம லைஃப்லேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எந்த இடத்துலையுமே உங்களோட எமோஷன்ஸை ஸ்பெண்டிங்கோட கனெக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கிறப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஷாப்பிங் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறப்போ தேவையில்லாமல் போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை வர்றப்போ அதை ஸ்பெண்டிங்கை வச்சு டேலி பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது ஒரு படம் பார்க்குறது, படுத்து தூங்குறது, இப்படி ஏதோ ஒரு சிம்பிளான விஷயத்தை பண்ணி நீங்கள் அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு கற்றுக்கோங்க. இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணி தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் கடைசியில் பணம் இல்லைங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எமோஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கனெக்ட் யுவர் எமோஷன்ஸ் வித் யுவர் ஸ்பெண்டிங். லாஸ்ட் மேட்ரு, இன்வெஸ்ட் யுவர் மணி. உங்களுடைய பணம் எவ்வளவாக இருந்தாலும், நீங்கள் நிறைய சம்பாரித்தாலும் உங்களுடைய பணத்தை நீங்கள் கரெக்டான இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் வச்சுருந்தீங்க. மற்ற விஷயத்தெல்லாம் ஒரு இடத்துல கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை நீங்களே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே முதல்ல கொஞ்சம் அமௌண்ட்டு தான் இருக்கும். அப்புறம் எப்படி நீங்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கமிட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ், அதாவது இந்த மாதிரி டிஸ்போசபிள் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு நிறையா ஃபைனான்ஸை பற்றி பாருங்கள், படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனான்ஷியல் நாலேஜ் அப்படிங்கிறது, ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு. ஸோ நீங்கள் ஃபைனான்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பணத்தை கரெக்டான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் கையிலேயே முதல்ல நிறைய பணம் வச்சுருக்காதீங்க. இந்த 5 விஷயங்கள் தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக உங்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிறத விட பல மடங்கு பெட்டர் ஆகும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள், இந்த சேனலில் சொல்லப்படுற விஷயங்கள், இந்த சேனலுடைய கண்டென்ட் நீஷே, இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற என்ன டாபிக் பற்றி பேசலாம், இந்த சேனல் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற எந்த சஜஷனாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கேட்டுக்கிறோம், மாற்றிக்கிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.